வணக்கம் மதுரா. கேள்வி கேட்ட ரிப்போர்ட்டரை அடித்த டிவிகே எம்எல்ஏ, அதுவும் அவர் மட்டும் அடிச்சது மட்டும் பத்தாது, ஆளை வச்சு அடிச்சிருக்கிறாரு. அவரு ஏன் அடிச்சாரு, எதுக்காக அடிச்சாருன்றது இந்த வீடியோல பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். பத்திரிகையாளர் தாக்கிய டிவிகே எம்எல்ஏ அப்படின்னு செய்தி பார்க்கும்போது, பத்திரிகையாளர் தாக்கினா அவர் அடிச்சாரு ஆதாரம் இருக்கான்னு பார்த்தா அந்த மாதிரி அடிச்சது ஆதாரம் இல்லை. ஆனால் அடிச்சு அவர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிக்கிறாரு. ஏங்க இது எப்படிங்க அவர் தான் அடிச்சாரு எப்படிங்க நம்புறது அப்படின்னு பார்த்தா, உண்மையுமே அவர் ஜனநாயக படம் பார்த்துட்டு வெளியே வர்றாரு. ஒரு பத்திரிகையாளர் போயிட்டு கேள்வி கேட்குறாரு. கேள்வி கேட்கும்போது கேமரா இருக்கு, அவ்வளோ கேமரா இருக்கும்போதே ஒரு டிவிக்கு சார்ந்த எம்எல்ஏ இப்படி கை நோங்குறாரு. அப்ப பத்திரிகையாளருக்கே இந்த நிலைமைனா ஒரு சாமானிய மக்களுக்கு என்ன மாதிரி நிலைமை இருக்கிறது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஜோசப் விஜய் சார் இதெல்லாம் நீங்க பாக்குறது இல்லையா? என்னங்க கேள்வி கேட்டா அடிப்பீங்களா? கேள்வியே கேட்க கூடாதா? ஏங்க இப்படி தப்பு நடக்குது அப்படின்னு கேள்வி கேட்க கூடாதா? இவர் கேள்வி கேட்டதில்ல, போன்ல ஆபாசமா அசியசமா பச்சை பச்சை பேசுறாரு. முதல்ல அந்த வீடியோ பார்த்துட்டு வருவோம். படம் பாத்தீங்க, படம் எப்படி இருந்தது? நான் என்னன்னா பண்ணேன், நீ என்ன என்கிட்ட கேட்ட இன்டர்வியூ கேட்ட எதுக்கு என்கிட்ட கேட்ட? நீ மூடி இன்ஸ்டால போட்டு எனக்கு கொலை பண்றா பண்ற பண்ணிட்டு நான் என்ன பண்ண பத்தி பேசுறேன். நீ மைக் எடுத்துட்டு கேள்வி கேட்கும் போது கை நோங்குறீங்க. அதுக்கப்புறம் போன் கால் பார்த்தோன்னா ஆபாசமா பச்சை பச்சை பேசுறீங்க. அது மட்டும் இல்லாம தம்பியே அண்ணன் நினைக்கிறேன், அவனை வர விட்டு பார்த்தோன்னா பச்சை வசதி பேசுறீங்க. அது மட்டும் இல்லாமல் ஆளை வச்சு அந்த ஆளை அடிச்சுக்கிறீங்க. இல்லை பத்திரிகை சுதந்திரம் இதுதானா? நாங்கெல்லாம் பார்த்தோன்னா பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்றீங்க. கேள்வி கேட்ட பத்திரிகையாளர் தாக்குறீங்கன்னா இதை கண்டித்து நம்ம முதலமைச்சர் என்ன பண்ணாரு? அவர் கட்சி விட்டு தூக்குனீங்களா? டிஸ்மிஸ் பண்ணீங்களா? இப்படி எதனா ஒன்று பண்ணீங்களா? ஏன்னா ஒரு ஆக்ஷன் பண்ணீங்களான்னா இல்லை. அப்போ கேள்வி கேட்டால் அடிங்க அப்படின்னு நம்ம சிஎம் சார் சொல்லி தராரா? ஏன்னா அந்த மாதிரி தான் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா நம்ம டிவி கூட இன்னொரு அமைச்சர் பார்த்தோன்னா பொதுமக்கள் தன்னுடைய கோரிக்கையை சொல்றாங்க, குறைகளை சொல்றாங்க, வார்த்தையை அளந்து பேசுங்க அப்படின்னு மிரட்டுறாரு. இல்ல புரியல, உங்களை எதுக்காக ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தாங்க? நீங்கள் மக்கள் பணிக்கு வரீங்க, எதனா உதவி செய்யுங்க, ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு பார்த்தா கேள்வி கேட்ட மக்களே மிரட்டுறீங்க. இல்ல இது கட்சா, இது என்னன்னு தெரியல. இது எதுனா கட்ட பஞ்சாயத்து நடத்துக்கிற ஒரு கேங்ஸ்டரா நீங்க? ரவுடியா? பொறிக்க பசங்களா? ஐயோக்கண்ணா நீங்க? இல்ல என்ன என்ன மனநிலை இது? இந்த மாரி கேள்வி கேட்டா பத்திரிகையாளர் போட்டு தாக்குறீங்க. பொதுமக்கள் தன்னுடைய குறைகளை சொன்னா வார்த்தை அளந்து பேசுங்க அவ்வளவுதான் அப்படின்னு மிரட்டுறீங்க. இந்த மாதிரி ஒரு மாற்றத்தை மக்கள் லைக் பண்ணாங்களா? இல்ல இதுக்காக தான் ஓட்டு போட்டாங்களா? இப்ப இந்த மாதிரி செய்திகள்லாம் வருது நிறைய. சோசியல் மீடியாவில் பார்த்தோன்னா இடதுசாரி சிந்தனையாட்கள்லாம் பார்த்தோன்னா தன்னோட கண்டனத்தை சொல்றாங்க. ஆனா இது டிவிக்கு சார்ந்த அரசு, இந்த நம்ம ஜோசப் விஜய் சார் என்ன பண்றாரு? இதன் மூலமா என்ன ஆக்ஷன் எடுத்தாரா? இல்ல அட்லீஸ்ட் அவங்களுக்கு ஒரு அறிவுரை சொன்னாங்களா? இந்த மாதிரி பொதுமக்கள் மத்தியில் பார்த்தோன்னா இப்படிலாம் பேசக்கூடாது அப்படின்னு ஏன்னா ஒரு கண்டன அறிக்கை என்ன விட்டாருன்னு பார்த்தா எதுவுமே விடல. அப்ப கேள்வி கேட்டா பத்திரிகையாளர் தாக்குறீங்க, பொதுமக்களை மிரட்டுறீங்க. என்னது இது? அதுக்கப்புறம் பார்த்தோன்னா காவிரியில தண்ணி வரல. அது பார்த்தோன்னா இவ்வளவு ஆண்டு காலம் பார்த்தோன்னா அந்த டைம்ல அந்த நேரத்தில் பார்த்தோன்னா தண்ணி திறந்து விடுவாங்க, தண்ணி வரும், மக்களுக்கு பார்த்தோன்னா விவசாயிக்கு அந்த தண்ணி யூஸ் ஆகும். ஆனால் இந்த மாதிரி பார்த்தோன்னா காவிரியில் தண்ணியே வரல. நம்ம விஜய் சார் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தா தூங்குறாரா அப்படின்னு பார்த்தா கேள்வி கேட்டால் அதுக்கு பதில் இல்லை. அவர் எங்கே தான் இருக்கிறதில்லை. ஏன் சார் காவேரியில் தண்ணி வரல, என்ன சார் பிரச்சனை, வாய் திறந்து பேசுங்கன்னா அதை பற்றி பேச மாட்டாரு. அதை தாண்டி இந்த கேள்வி நம்ம புசியானவர்கள் கேட்குறாங்க, சார் காவேரியில் தண்ணி வரல, என்ன சார் இது பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது நம்ம புசியான கொடுக்குற பதிலை பாருங்களா. காவேரியில இன்னைக்கு நம்மளுக்கு தண்ணி திறந்து விட முடியாது. என்ன பண்ண போற சார்? தமிழ்நாடு என்ன சார் தொடர்ச்சியா தண்ணீர் திறந்து விட முடியாதுன்னு உறுதியா சொல்றாரு கர்நாடக முதலமைச்சர். தமிழ்நாடு அரசுடைய நிலைப்பாடு என்ன? நீர்வளத்துறை அமைச்சரா உங்களோட நிலைப்பாடு என்ன? பதில் என்ன சார்? முதலமைச்சர் இது குறித்து உங்ககிட்ட ஏதாவது பேசியிருக்காரா? முதலமைச்சருடைய திட்டம் என்ன? காவிரி மேலாண்மை வாரியம் தண்ணீர் திறந்து விட சொல்லியும் திறந்து விட முடியாதுன்னு சொல்லிட்டு கர்நாடக முதலமைச்சர் கர்நாடகா போகும்போது நீங்களும் கூட போவீங்க சார். உங்களுடைய பதில் என்ன சார்? என்ன ஆலோசனை? அது மாதிரிதான் இருக்கு. இல்ல இவ்வளவு பத்திரிகையாளர் கேள்வி கேட்கறாங்க, ஒரு கேள்விக்கு ஒரு பதில். என்ன அது பல்ல காமிச்சுன்னு போறீங்க? இல்ல நீங்க யாரு? நீங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு எம்எல்ஏ, இப்போ ஒரு அமைச்சர் ஆயிட்டீங்கன்னா அந்த பிரச்சனை குறித்து ஒரு கேள்வி கேட்கறாங்கன்னா அதுக்கு பதில் சொல்லக்கூட தெம்பு திரான் இல்லைன்னா நீங்களாம் அந்த பதவியில் இருக்கலாமா? தயவுசெய்து புசியானதா இருக்கு, அந்த பதவி தூக்கி போட்டுவாங்க. இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள், யங்ஸ்டர்ஸ், உனக்கு ஓட்டு போட்டு எவனோ ஒரு அணில் இருக்கிறான் தெரியுமா, அவன் கூட பத்திரிகையாளர் நின்று பதில் சொல்லுவான். அவன் கூட பார்த்தோன்னா பத்திரிகையாளர் மீடியாவை சந்திச்சு பார்த்தோன்னா எங்கள் அண்ணனுக்கு ஓட்டு போடுங்க, எங்கள் அண்ணனை முடக்கிறாங்க அப்படின்னு நிறைய பேர் 4 பேர் பேசணும். அந்த மாரி ஆள் கூட நீங்கள் பதவி தரலாம். ஒரு பத்திரிகையாளர் ஒரு கேள்வி கேட்குறாங்கன்னா ஒரு பதில் சொல்றதில்ல. இல்லை மக்கள் சார்ந்த ஒரு கேள்வி கேட்குறாங்க, காவிரியில் என்ன சார் பிரச்சனை, ஏன் சார் தண்ணி வரலன்னா
நீங்க மாட்டும் பல்ல கமிச்சின்னு போறீங்க. இதெல்லாம் வந்து ஒரு வந்து அமைச்சருக்கு அழகா? என்ன அது இது? அப்ப இவருக்கு என்ன வேலை சொன்னா அவரை வந்து இட்டுன்னு போறதா இவருக்கு வேலையை. அப்ப எதுக்கு உங்களுக்கு வந்து அமைச்சர் பதவி? இட்டுன்னு போறதுக்கு செக்யூரிட்டி போதும்ல. அப்புறம் எதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு எம்எல்ஏ பதவி? அப்புறம் எதுக்கு வந்து ஒரு அமைச்சர் பதவி? அது மட்டும் இல்லாம கூட போலீஸ் பாதுகாப்பு வர, ஒரு அரசு வாகனம் வர, எவன் வீட்டு காசு? ஒன்னுத்தையுமே யூஸ் இல்லாத ஒரு வந்து அமைச்சராக்கி ஒருத்தரை வச்சுக்கிறீங்கன்னா இதெல்லாம் தேவையா? அப்ப மக்கள் வந்து சரியான பாதையில சரியான மாற்றத்தை வந்து எதிர்பார்த்து தேர்ந்தெடுத்தாங்கன்னு பார்த்தா இதுதான் அந்த மாற்றம். இதுதான். அப்ப ஒரு மக்கள் பிரச்சனைக்காக கேள்வி கேட்டா கூட அந்த கேள்வி கூட பதில் சொல்ல திராணி இல்லாத, தெம்பு இல்லாம ஒரு அமைச்சரை வச்சு இவங்க எப்படி ஒரு நல்ல ஆட்சி கொடுத்துருவாங்கன்றது தயவு செய்து மக்களை நீங்க யோசிச்சு பாருங்க. அதுக்கப்புறம் நம்மளோட ஸ்ரீநாத் இருக்கிறார்ல, நம்ம விஜய் சாரோட நெருங்கிய நண்பர், அவரு பாரு பத்திரிகையாளர் எந்த அளவுக்கு டீல் பண்றாருன்றது. சார் ஒவ்வொரு முறையும் அமைச்சர்களும் சரி, எம்பியும் சரி, எம்எல்ஏவும் சரி வந்து பார்த்துட்டு தான் இருக்கீங்களே. இந்த மக்களுக்கான ஒரு நிரந்தர தீர்வே இல்லை. அதாவது வந்து பார்த்துட்டு போறது எல்லாமே போன கவர்மெண்ட்ல நடந்தது. இல்ல நான் என்ன சொல்றேன், கவர்மெண்ட்ல அதெல்லாம் நடக்காது. அதுக்கு தான் நாங்க இதுக்கு எல்லாமே போன கவர்மெண்ட்ல நடந்தது, எங்க கவர்மெண்ட்ல நடக்கிறது இல்ல. ஆட்சி மாறி 3 மாசம் கிட்ட ஆக போகுது. இன்னுமே எத்தனை நாளைக்கே அந்த கவர்மெண்ட் பண்ணிச்சு, இந்த கவர்மெண்ட் பண்ணிச்சு, எத்தனை நாளைக்கு குறை சொல்லிட்டு இருப்பீங்க? நம்ம மோடி அவர்கள் வந்து பதவி ஏற்று வந்ததுக்கப்புறம் கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆச்சு. இன்னைக்கும் பார்த்தோன்னா இதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா? நேரு அப்படின்றது. அப்ப அது ஒரு ஊர் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அறுக்கு தெரியவனுக்கு 58 அருவாவா, ஆடத் தெரியவனுக்கு தெருக்கோணலா. அந்த மாதிரி உங்களால செய்ய முடியலாம், தயவு செய்து பதவியை கொடுத்துட்டு போங்க. அதை விட்டு பார்த்தோன்னா இதுக்கு எல்லாமே காரணம் பார்த்தோன்னா போன ஆட்சி. நாங்க இப்பதான் செய்ய போறோம். எப்ப செய்ய போறீங்க? 3 மாசம் பத்தாதா? ஒரு நாள் போதையா? நீங்க ஒரு விஷயம் பண்ணணும்னா அது ஒரு நாள் போதும் இல்ல. அவங்களோட கோரிக்கை என்னன்னா, அங்க உள்ள மீனவர்கள் இருக்காங்கல்ல, எங்களுக்கு வந்து வாழ்வாதாரம் பாதிக்குது. எதனால வாழ்வாதாரம் பாதிக்குதுன்னா, அங்க வந்து பார்த்தோன்னா தனியார் மயமாக்கப்பட போகுது. அதாவது பார்த்தோன்னா அன்றாட காட்சியா சொல்லுவாங்கல்ல, அதாவது தினம் போயிட்டு மீன் பிடிச்சிட்டு வந்து தன்னோட தொழில் செய்யக்கூடிய மீனவர்கள் இருக்காங்களா, அவங்களாம் ஒதுக்கிட்டு தனியாருக்கு வந்து இது வந்து தாரவார்த்தை வந்து கொடுக்க போறாங்கன்னா, இதனால வந்து அங்குள்ள பொதுமக்கள்லாம் கேள்வி கேட்கறாங்க. இதுக்கு அவரு பதில் கொடுக்காம தெரிச்சு ஓடுறாரு. அதுக்கு வந்து இவர் வந்து சமாளிக்கிற விதமா, இது வந்து நாங்க பண்ணல, இது போன ஆட்சி பண்ணது. போன ஆட்சி பண்ணதுன்னா அந்த திட்டம் அப்படி வந்து வருதுன்னா அதை ஸ்டாப் பண்ணலாம்ல. அதை ஸ்டாப் பண்ண கூட உங்களுக்கு வந்து தகுதி இல்லைன்னா என்னது இது? அப்ப பழியை தூக்கி போட்டு இல்ல இது நாங்க பண்ணல, இது அவங்களோட ஆச்சு. அதுக்கப்புறம் என்ன சொல்றாருன்னு முழுசா பார்த்து பேசுவோம். நாங்க வந்து இல்ல பாக்குறதுக்கு வந்திருக்கோம், இன்ஸ்பெக்ட் பண்ணிருக்கோம். இப்ப டீடைல் ரிப்போர்ட் கேட்டிருக்கேன். ரிப்போர்ட் வந்த உடனே மத்த களப்பணி வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. வந்து 30 நாள்ல நீங்க எல்என்டி துறைமுகத்தை விரிவாக்கம் பண்ணிருக்கீங்க. இதனால எவ்வளவு பேர் மீனவர்களோட வாழ்க்கை பாதிப்படையுதுன்னு நீங்க அதை பத்தி கவலைப்படவே இல்லை. நீங்க தனியார் மயத்தை பத்தி தான் மட்டுமே கவலைப்படுற மாதிரி இருக்குது சார். இந்த மீனவர்களுக்கு இதுவரையும் எல்என்டி நிர்வாகமோ அதானி நிர்வாகமோ நிரந்தர வேலை வாய்ப்பே கொடுக்கல. ஆனா நீங்க வந்து 30 நாள்லயே எல்லாருக்கும் வந்து உடனே விரிவாக்கம் பண்றீங்க. கவர்மெண்ட்டுக்கு விடாம எல்லாத்தையும் வந்து விரிவாக்கம் பண்றீங்க. நீங்க ஏன் தனியார் மயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க கேக்குறோம் சார். சொல்லுங்க சார். அப்படியே கிடையாது, எப்படி பாருங்க சார். சார் ப்ளீஸ் சார். சார் 30 நாள்ல நீங்க கையெழுத்து போடுறீங்க சார் எல்என்டி துறைமுகம் விரிவாக்கம் பண்றதுக்கு. ஒரு விவசாயி வந்து எப்படி கஷ்டப்படுவானோ அந்த பேர் தான் மீனவர்களும் பார்த்தோன்னா தினம் அதிகாலையில் எழுந்து ஒரு விவசாயம் செய்யக்கூடிய எப்படி ஒருத்தன் காலையில் இருந்து போயிட்டு ஏறு ஓட்டி அங்கே எப்படி வந்து கஷ்டப்படணும், அதேமாரி தான் இவன் போட் எடுத்துன்னு போயிட்டு கடலில் வந்து வலை விரித்து எவ்வளோ மீன் கிடைக்குதோ அந்த மீனை கொண்டு வந்து விற்று அதை வந்து பொழப்பு நடத்துகிறோம் தான் பார்த்தோன்னா மீனவர். ஸோ இவங்களோட வாழ்வாதாரம் ஒன்று இருக்குது. இப்போ வந்த 30 நாள் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எல் இண்டியா அப்படின்னு ஒரு கம்பெனிக்கு ஒரு இடத்தையே வந்து ஒதுக்கி இவங்க நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுங்க அப்படின்னு இவங்க உத்தரவு கொடுத்துருக்காங்க. பிஸ்னஸ் பண்ண உத்தரவு கொடுத்தா நான் சும்மா கொடுத்துருவீங்களா? கமிஷன் வாங்க மாட்டீங்களா? லஞ்சம் வாங்க மாட்டீங்களா? காசு வாங்க மாட்டீங்களா? லஞ்சம் வாங்க மாட்டான், லஞ்சம் ஒழிக்கப்படும் அப்படின்னு நம்ம வந்து விஜய் சார் வாழ்க்கையே பேசினாரு. என்ன சார் இது தனியார்மயம் ஆகுதா? அப்படியே தூக்கி கொடுக்குறீங்களா? ஏன் விட்டு சொத்து இதெல்லாம் மக்களோட சொத்து சார். நீமான ஒருத்தர் தனியாருக்கு வந்து தூக்கி வந்து அள்ளி கொடுத்தீங்கன்னா என்னது இது? அப்ப இவங்க ஆட்சிக்கு வந்தது பார்த்தோன்னா நிறைய திட்டங்கள் நிறைய வந்து தொழில்கள் பார்த்தோன்னா தனியாராக மாறிடுன்றது இந்த தற்கொலை அணிலாம் பார்க்குறான்னு தெரியல. ஏன்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம். தூய்மை பணியாளர் போராட்டம் சொல்லி நம்ம போன ஆட்சியிலும் வந்து பார்த்துருப்போம். அதாவது முழுவதும் பார்த்தோன்னா தனியார் மாற்றப்படல, ஏதோ ஒரு குறிப்பிட்ட பகுதி மட்டும் பார்த்தோன்னா
தனியாருக்கு கொடுத்தா சொல்லி தூய்மை பணியாளர் வந்து போராட்டம் பண்ணாங்க. இதுக்கு நம்ம விஜய்லாம் கொந்தளிச்சார். இதெல்லாம் ரொம்ப தப்பு அப்படின்னாரு. ஆனா இன்னைக்கு விஜய் ஆட்சி மாறினதுக்கு அப்புறம் பார்த்தோன்னா ஒட்டுமொத்த தூய்மை பணியாளரோட வேலை எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு அந்த அதிகாரத்தெல்லாம் கொண்டு போயிட்டு இவங்க தனியார்கிட்ட வந்து ஒப்படைச்சிட்டாங்க. இதெல்லாம் அந்த செய்திகள் வந்து இந்த அணில்கள் பார்க்கறான்னு இல்ல அன்னைக்கு கொந்தளிச்ச அணில்கள், அன்னைக்கு கொந்தளிச்ச நம்ம சிஎம் ஜோசப் விஜய் சார் இன்னைக்கு ஏன் சார் நீங்க கொந்தளிக்க மாட்டீங்கன்னா கமிஷன் வருது, லஞ்சம் வருது, வாங்கி போட்டுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இப்போ வந்து இந்த ரெஸ்டோ பார் அப்படின்னு ஒரு புதுசா வர கொண்டு வராங்க. அது வந்து பார்த்தோன்னா உணவகத்திலேயே பார்த்தோன்னா உங்களுக்கு சரக்கு, நீங்க எதுக்கு போயிட்டு ஒயின் ஷாப்ல போயிட்டு பார்ல போய் சாப்பிடணும், சாப்பிட்ற இடத்துல நீங்க சாப்பிட்டு போங்க, இதெல்லாம் மாடர்ன் கல்ச்சர் அப்படின்னு இது வந்து தனியார் மயமாக்கப்படுது. அதாவது சின்ன எக்ஸாம்பிள், அதாவது பார்த்தோன்னா அரசு ஒயின் ஷாப்லாம் இருக்குல்ல, இன்னைக்கு நிறைய ஒயின் ஷாப்ல பார்த்தோன்னா மூடிட்டு பக்கத்திலே பார்த்தோன்னா தனியாராக ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறான். அதாவது கமிஷன் வாங்கிட்டு லஞ்சம் வாங்கிட்டு அவனுக்கு லைசன்ஸ் கொடுத்து தனியாராக வந்து ஓப்பன் பண்ணிக்கிறான். நீங்கள் உங்களோட பகுதியிலே நீங்கள் பார்க்கலாம் இது போன்ற நிறைய ஒயின் ஷாப் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறாங்க. அப்போ நிறைய திட்டங்கள் பார்த்தோன்னா தனியாருக்கு வந்து தாரவாத்து கொடுத்துக்கிறாங்க. அதாவது மோடி அரசு எப்படி ஆட்சிக்கு வந்த உடனே பார்த்தோன்னா ரயில்வே ஏர்போர்ட்டை எல்லாத்தையும் பற்றி வித்து தள்ளலாம் தெரியுமா, அரசாங்கத்தால் வந்து மெயின்டைன் பண்ண முடியல, இது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி வித்து தள்ளலாம் தெரியுமா. அந்த மாதிரி நம்ம விஜய் அவர்களும் பார்த்தோன்னா ஆட்சி வந்ததுக்கப்புறம் பார்த்தோன்னா வெறும் 3 மாசத்துல பல திட்டங்களை பார்த்தோன்னா தனியாருக்கு வித்து தள்ளாரு. இதை குறித்து இந்த அணில் எவனா கேள்வி கேட்கறான்னு பார்த்தா எவனும் வாய் திறந்து பேச மாட்டாங்க. டேய் என்னடா வச்சுக்கிறீங்க வாயில, இதெல்லாம் உங்களுக்கு தானே பாதிப்பு, நீங்களும் இந்த வந்து தமிழ்நாட்டில் ஒரு மக்களாக வாழ்றீங்கன்னா நீங்களும் அதுல வந்து பாதிக்கப்படுகின்றது. தயவு செய்து நினைச்சு யோசிச்சு பாருங்கடா. இப்போ நினைச்சு வாய் திறந்து பேசுங்க. ஆனா அதெல்லாம் விட்டுட்டு காவேரியில தண்ணி இல்லை, அங்க தண்ணி இல்லை, அதெல்லாம் நிறைய பிரச்சனை இருக்குது. ஆனா நம்ம விஜய் சார் என்ன பண்றாரு, தினம் பார்த்தோன்னா ரீல்ஸ் எடுத்து பண்ணுகிறாரு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு படி மேலே போயிட்டு கர்நாடக முதல்வர் சொல்றாரு, சார் நான் உங்களை வந்து நேரில் வந்து பார்க்கணும், நான் வந்து காவேரியை வந்து ஆய்வு பண்ண போறேன் அப்படின்றாரு. இல்லை அங்கே போயிட்டு நீங்கள் 4-5 ரீல்ஸ் எடுத்து போடணும், அதானே, அதுக்கு தானே இப்போ வந்து நேரில் போயிட்டு நீங்கள் வந்து ஆய்வு பண்ண போறீங்களா. ஒரு பிரச்சனைனா அந்த பிரச்சனை எப்படி வந்து டீல் பண்ணணும்னு தெரியாம நான் நேரில் போயிட்டு ஆய்வு பண்ணா பிரச்சனை சால்வ் ஆயிடுமா. காவிரி தண்ணி திறந்து விடுறதுக்கு பர்மிஷன் வாங்கினா அதுக்கு வந்து சட்ட ரீதியான நடவடிக்கை நீங்க வந்து எடுக்கணும். அதுதான் வந்து ஒரு முதலமைச்சருக்கு அழகா. அதை விட்டு நான் வந்து நேரடியாக வரேன்னா என்னது இதுனா ஆக்ஷனா, நேரடியாக போயிட்டு அந்த சிஎம் பிடிச்சு ஏய் தண்ணி கொடுக்குறே இல்லையா சும்மா பகுல குத்தோ அப்படின்னு மிரட்டி விடுவீங்களோ. என்னது இதெல்லாம் சிரிப்பா இருக்குங்க. அப்ப தமிழ்நாட்டில் எடுத்தது பத்தாதுன்ட்டு ரீல்ஸ் எடுக்க பெங்களூருக்கு வர போறீங்க. அந்த முதலமைச்சர் என்ன சொல்லிட்டாருன்னா, எப்பா தயவு செய்து இங்கெல்லாம் வராத, இங்க வந்து பார்த்தோன்னா பதட்ட சூழ்நிலை இருக்கு. ஆல்ரெடி ஜனநாயக படம் வந்தாவே பார்த்தோன்னா நிறைய பேர் பார்த்தோன்னா பேனர் அடிச்சு உடச்சு கிழிச்சுங்கிறானுவ, விஜய் மேல வெறி கொண்டு வந்து உள்ள இருக்கிறாங்க, தயவு செய்து வராத, வந்தனா உசுருக்கு கேரண்டி இல்லை, என்னால பாதுகாப்பு கொடுக்க முடியாதையா போயான்ட்டாங்க. அப்ப நம்ம விஜய் சார்கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்கணும், தண்ணி வரல மேகதாது பிரச்சனை பத்தி நீ பேச போறீங்கன்னா அங்க ஆளும் ஆட்சி யாரு, காங்கிரஸ் தானே. அப்ப ஆளும் ஆட்சி காங்கிரஸ்னா அவங்க கிட்ட நீங்க கோரிக்கை வைக்கலாம்ல, நீங்க தானே காங்கிரஸோட கூட்டணி, காங்கிரஸோட நெருங்கிய நண்பர்கள், அப்ப கோரிக்கை வைக்க வேண்டியதுனா பேச வேண்டியதுனா. அப்ப இந்த பிரச்சனை இப்படி பேசி டீல் பண்ண வைக்க இல்லாம நான் நேர்ல வரேன், நேர்ல வந்து நான் வந்து ரீல்ஸ் எடுக்கிறேன் அப்படின்றது இதெல்லாம் ஒரு முதலமைச்சருக்கு அழகா சார்? என்ன சார் இதெல்லாம்? விஜய் சாரோட இந்த காவேரி பிரச்சனை வந்து இந்த மாதிரி வந்து டீல் பண்றாருல, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறது மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோ பத்தி கருத்துக்களும் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.